என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னா ஆஃபீஸ்ல இருந்து மதியமே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும், இதை பண்ணி வைக்கிறியா? ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே கேட்டிருந்தாங்க கொலக்கட்டை, அது கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பைனாப்பிள் வேற கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு, சாப்பிட்டு மீதம் இருந்தது. அதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும். மேலே சார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, கண்டிப்பா இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலக்கட்டை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோதுமை மாவை மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்லைஸ் ஆஃப் பைனாப்பிள வந்து நான் கட் பண்ணி நல்லா பிளெண்டர்ல நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணி தான் நான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணிருக்கேன். அந்த கோதுமை மாவுல கட்ட பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. துண்டு பட்டை, 4 ஏலக்காய், கொஞ்சமா தேங்காய் பல்லு பிளெண்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கொலக்கட்டை மாவுக்குள்ள போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நான் பிடி கொலக்கட்டை மாதிரி தான் பண்ண போறேங்க. எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடி கொலக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பிடி கொலக்கட்டை நார்மல் ஷேப்லேயே பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஷேப் வேணும்னா நீங்க ஷேப் மோல்டர் வச்சு கூட ட்ரை பண்ணுங்க. கொலக்கட்டை வேகும் போதே பைனாப்பிளோட வாசமும் தேங்காய் பூவோட வாசமும் சேர்ந்து செம்மையா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சான்ஸ்ல ஸ்டேஜ்